ஓம் சக்தியே ஓம் பெருஞ்சோதி சக்தியே ஓம் சக்தியே ஓம் அருள் சக்தியே ஓம் சக்தியே ஓம் எங்கள் நிறை சக்தியே ஓம் சக்தியே ஓம் ஓம்கார சக்தியே. என் பேர் ஆர் பாலகிருஷ்ணன், தஞ்சாவூர் மாரியம்மன்லேருந்து வரேன். நான் முதல்ல நண்பர் இனிய ராகவ மகேஷ் மூலிமா சத்யநாராயண சித்தர்னு தஞ்சாவூரில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே தான் ஃபஸ்ட்டு என்னை அழைச்சிட்டு போய் நீ வாங்க அப்படின்னாரு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் ஆச்சு, குழந்தையே அதுக்கான எந்த வாய்ப்புமே தெரியலை. எங்கேயுமே நாங்கள் எல்லார்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், எந்த இதுவும் நான் பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றுமே அதுக்கான சக்ஸஸே கிடையாது. அப்புறம் ராகவ மகேஷ் மூலிமா சத்யநாராயண சித்தர்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் அழைச்சிட்டு போனார். அங்கே வாரம் போயிட்டு இருந்தோம். ஒரு மாதம் ஆயில்யத்துக்கு சாமிகள் அங்கே தான் வந்தாங்க, சிறப்பு சொற்பொழிவு வந்தாங்க. அப்போ கண்ணன் சாமி அங்கே வந்திருந்தாங்க. அப்போ இதுமாரி எல்லாம் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்போ கேட்டேன் சாமியை பற்றி என்னன்னு. இவர் ஒரு சித்தர், இவங்க கும்பகோணத்தில் இருக்காங்க, ஒரு ப்ரொஃபஸராக கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே போய் அவங்கள்ட்ட இதுமாரி எது சொன்னாலும் நடக்கும் அப்படின்னாங்க. உடனே சாமிகிட்ட போய் இதுமாரி சாமி எனக்கு குழந்தை 10 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், ஒன்றுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை, எனக்கு ஏதாவது வழி இருக்கா சாமின்னு கேட்டேன். உடனே சாமி கையை பிடிச்சிட்டு நீ வாங்க, கண்ணன் சாமி உடனே கையை பிடிச்சிட்டு நீ கும்பகோணம் வாங்க அப்படின்னாங்க. சரி கும்பகோணம் போனோம். நானே மனைவி ராகவ மகேஷ் சார், அவர் ஒய்ஃப் எல்லாமே கும்பகோணம் வந்தோம். அவர் வீட்டில் எங்களுக்கு சித்தாடல் செஞ்சு அப்படியே வேப்பிலையை கொண்ட சொல்லி அப்படியே ஊற்று போட்டார். அதில் மிளகு, சித்தாடல் மூலிமா மிளகு, கடுகு இதெல்லாம் கிடச்சிது. அதை வச்சு என்ன சொன்னார், அவர் டெய்லி இந்த மிளகை சாப்பிடுங்க அப்படின்னு ஒய்ஃப்கிட்டையும் அவர் ராகவ மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு டெய்லியும் ஒரு செவ்வாழை வாழைப்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாழைப்பழம் 2 பேரும் சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டுட்டே வந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டுட்டே இருந்தோம். திரும்ப பழனியில் சுப்புலட்சுமி அம்மான்னு இருந்தாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு சொன்னாங்க. அவங்க ஒரு சில மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதை சாப்பிட்டதில் ஒரு 6 மந்த்ஸ்லேயே மனைவி கன்சீவ் ஆகிட்டாங்க. அப்போ கன்சீவ் ஆகணுன்னா அவங்களுக்கு உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரில. உடனே சாமிகிட்ட ஃபோன் பண்ணி, கண்ணன் சாமிகிட்ட ஃபோன் பண்ணி இதுமாரி கன்சீவ் ஆகிட்டோன்னு சொன்னோன்னா அவங்க ரொம்ப ஒன்றும் கவலைப்படாத, நான் அம்மா இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கடைசி வரையும் அந்த மந்திர புக்கு, ஆதிசக்தி மந்திர புக்கு கொடுத்தாங்க. அதை படிச்சுட்டே இருங்க வீட்டில் வச்சு படிச்சுட்டே இருங்க. அதை அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொன்னாங்க. அந்த பிரசவம் ஆகிற வரையும் எல்லாத்தையும் அவங்க ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரு வளைகாப்பு நடந்துச்சு. அந்த வளைகாப்புக்கு வர முடியல. அந்த கொரோனா பீரியட், யாருமே வெளியில் வர முடியல. அந்த பீரியடில் எனக்கு மனைவி கன்சீவ் ஆனவங்க அவர் சாமி சொன்னாங்க, நீங்கள் நான் வளைகாப்பு வர முடியாது, நீங்கள் பண்ணுங்கள், நான் வரேன் தனியாக அப்படின்னாங்க. ஒரு நாள் நாங்கள் செஞ்ச வளைகாப்பை விட அவங்க பிரமாதமாக எத்தனையோ தட்டு வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் எங்களுக்கு மாலை செலுத்தி நல்லபடியாக வளைகாப்பு முடிச்சுட்டு போனாங்க. மந்திர புக்கு மட்டும் தலைமாட்டில் வச்சுங்க, இதை படிச்சுட்டே இருங்க, அம்மன் கோயிலில் போய் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அர்ச்சனை பண்ணுங்கள், இதை மட்டும் செஞ்சுட்டே வாங்கன்னு சொன்னாங்க. அதை நாங்கள் பண்ணிகிட்டே வந்தோம். கடைசியாக லேபர் வார்டு போகிற வரையும் அவங்க இந்த மந்திரத்தை சொல்லி இங்கேருந்து அம்மாங்களை அனுப்பிச்சி நீங்கள் போய் அங்கே மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லி லேபர் வார்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் கூடயும் செஞ்சு அது பண்ணாங்க. அது எனக்கு நல்ல குழந்தையா, பெண் குழந்தை பிறந்தது. அது இப்போ நயனிக்கா இப்போ யூகேஜி படிச்சிட்ருக்கு. அது இப்போ அடிக்கடி சாமி கிருஷ்ணர் இதை தான் ரொம்ப விருப்பமாக அது சாமி கும்பிடும். அதை பற்றி பாட்டெலாம் அதுதான் பாடும், சாமி பாட்டும் அதிகமாக பாடும். இப்போ காலில் சாமி சொன்னாங்க, அது என் மடியில் வச்சு வளர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அந்த மாதிரி சாமியோட அற்புதங்கள் நிறையா சொன்னாங்க. அதேமாரி இங்கே சித்த வைத்து பயிற்சி இதெல்லாம் இங்கே சொல்லிவிட்டேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு அப்படியே மாற்றங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலை பர்மனெண்ட் இல்லாமல் இருந்தேன். அதையும் சாமிகிட்ட சொன்னேன், உனக்கு பர்மனெண்ட் ஆகும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதுவும் ஒரு 6 மாதத்தில் எனக்கு வேலை பர்மனெண்ட் ஆகிட்டு. இதுமாரி பார்த்தீங்கன்னா அடுத்தது இல்லை பிளாட்டு வாங்கணும் சாமி அப்படின்னு சொன்னேன். அதுவும் நடக்கும் பண்ணாங்க. அதுவும் பிளாட்டும் வாங்கிட்டேன் நான். அடுத்த வீடு கட்டணும், அதுலேயும் சாமி சொல்லியிருக்காங்க, கட்டிடுவேன் நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் நடக்கும். சாமியோட அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கு, நிறைய சித்தாடல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம். இன்னும் நல்லபடியாக இருப்போங்கிறத நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.